நிக்கானோரும் அவனது படையும் போரில் வீழ்ச்சியுற்றதை தெமேத்ரி கேள்வியுற்ற போது வாகித்தையும் ஆல்கிமையும் யூதயா நாட்டுக்கு 2ஆம் முறையாக தன் வளப்படை பிரிவோடு அனுப்பினான். அவர்கள் கில்காலுக்கு போகும் வழியாய் சென்று அர்பெலோவில் இருந்த மெசலோத்தை முற்றுகையிட்டார்கள். அதை கைப்பற்றி பலரை கொன்றார்கள். அவர்கள் 152ஆம் ஆண்டு முதல் மாதத்தில் எருசலேமுக்கு எதிரே பாசறை அமைத்தார்கள். அங்கிருந்து புறப்பட்டு 20,000 காலாள்களோடும் 2,000 குதிரை வீரர்களோடும் பெரேயாவுக்கு போனார்கள். எலாசாவில் யூதா பாசறை அமைத்தார். தேர்ந்தெடுத்த வீரர்கள் 3,000 பேர் அவரோடு இருந்தனர். அவர்கள் எதிரி படைகளின் பெரும் கூட்டத்தை கண்டு பெரிதும் அஞ்சினார்கள். பலர் பாசறையினின்று ஓடிவிட்டனர். அவர்களுள் 800 பேரே எஞ்சி இருந்தனர். தம் படை சிதறியோடியதை போர் உடனடியாக நடக்கவிருந்ததையும் யூதா கண்டு அவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு நேரம் இல்லாததால் மனமுடைந்து போனார். அவர் போர்கள், தீரச் செயல்கள், பெருமை ஆகியவை மிக பல. ஆகவே அவை எழுதப்படவில்லை. யோனத்தானின் தலைமை. யூதாவின் இறப்புக்கு பின் நெறிகெட்டவர்கள் இஸ்ரேல் எங்கும் தலை தூக்கினார்கள். அநீதி செய்பவர்கள் அனைவரும் நடமாடினார்கள். அக்காலத்தில் பெரியதொரு பஞ்சம் ஏற்பட்டதால் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டார்கள். பாக்கீது இறைப்பற்றில்லாத மனிதர்களை தேர்ந்து கொண்டு அவர்களை நாட்டுக்கு தலைவர்களாக ஏற்படுத்தினான். அவர்கள் யூதாவின் நண்பர்களை தேடி கண்டுபிடித்து பாக்கீத்திடம் அவர்களை அழைத்து சென்றார்கள். அவன் அவர்களை பழிவாங்கி எள்ளி நகையாடினான். எனவே இஸ்ரேலில் கடுந்துயர் ஏற்பட்டது. இறைவாக்கினர்களின் காலத்துக்கு பின் அதுவரை அவர்களிடையே இவ்வாறு நேர்ந்ததில்லை. யூதாவின் நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி யோனத்தானிடம், உம் சகோதரரான யூதா இறந்தது முதல் நம் எதிரிகளையும் பாக்கீத்தையும் நம் இனத்தாருக்குள்ளேயே நம்மை பகைக்கிறவர்களையும் எதிர்த்து போராட அவரை ஒத்தவர் ஒருவரும் இல்லை. ஆதலால் நம் போர்களை நடத்தி செல்ல அவருக்கு பதிலாக இன்று உம்மையே எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் தேர்ந்து கொண்டோம் என்றார்கள். அப்போது யோனத்தான் தம் சகோதரரான யூதாவுக்கு பதிலாய் தலைமை ஏற்றார். இதை அறிந்த பாக்கீத்து அவரை கொல்ல தேடினான். யோனத்தானும் அவருடைய சகோதரரான சீமோனும் அவரோடு இருந்தவர்களும் இதை கேள்வியுற்று தெக்கோவா என்னும் பாலை நிலத்திற்கு ஓடிப்போய் ஆஸ்பார் குளத்து அருகே பாசறை அமைத்தார்கள். இதை ஓய்வு நாளில் அறிய வந்த பாக்கீத்து தன் படைகள் அனைத்துடன் யோர்தானை கடந்தான். மக்கள் தலைவரென தன் சகோதரரை தன் நண்பர்களாகிய நபத்தேயரிடம் யோனத்தான் அனுப்பி தங்களிடம் இருந்த திரளான பொருட்களை அவர்களுடைய பொருட்களோடு சேர்த்து வைக்கும்படி கேட்கச் செய்தார். அப்போது யாம்பிரியின் மக்கள் மெதபாவின் நின்று புறப்பட்டு யோவானையும் அவரிடம் இருந்த அனைத்தையும் கைப்பற்றி சென்றார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு யாம்பிரியின் மக்கள் சிறப்பானதொரு மணவிழாவை கொண்டாடுகிறார்கள். கானான் நாட்டு உயர் குடியினர் ஒருவரின் மகளை நாதபாத்திலிருந்து பெரும் பாதுகாப்புடன் மணவிழாவுக்கு அழைத்து வருகிறார்கள் என்று யோனத்தானிடமும் அவருடைய சகோதரரான சீமோனிடமும் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் சகோதரரான யோவான் குருதி சிந்தி இறந்ததை நினைவு கூர்ந்து புறப்பட்டு சென்று மலையின் ஒரு மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் தலை நிமிர்ந்து பார்த்தபோது கூச்சலிடும் கூட்டத்தையும் ஏராளமான மூட்டை முடிச்சுகளையும் கண்டார்கள். மணமகனும் அவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் படைக்கலங்கள் தாங்கிய வண்ணம் மேலதாளங்களோடும் பாடகர் குழுவினரோடும் பெண் வீட்டாரை எதிர்கொண்டு சென்றார்கள். யூதர்கள் தாங்கள் பதுங்கியிருந்த இடத்தினின்று அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொலை செய்தார்கள். பலர் காயமுற்று மடிந்தார்கள். மற்றவர்கள் மலைக்கு ஓடி போனார்கள்.
அவர்களின் அனைத்து பொருட்களையும் யூதர்கள் எடுத்து கொண்டார்கள். இவ்வாறு மணவிழா மகிழ்ச்சி துயரமாய் மாறியது. இன்னிசை ஒப்பாரியாக மாறியது. தங்களுடைய சகோதரர் குருதி சிந்தி இறந்ததற்காக முழுவதும் பழி தீர்த்து கொண்ட பின் அவர்கள் யோர்தானையொட்டிய சதுப்பு நிலத்துக்கு திரும்பினார்கள். இதை அறிந்த பாக்கீத்தும் பெரும் படையோடு யோர்தான் நதியின் கரைகளை ஓய்வு நாளில் சென்றடைந்தான். யோனத்தான் தம்முடன் இருந்தவர்களை நோக்கி, நாம் இப்போது எழுந்து நம்முடைய உயிருக்காக போராடுவோம். ஏனெனில் முன்னைய நிலைமையை விட இக்கட்டான நிலைமையில் இப்போது இருக்கிறோம். பாருங்கள், நமக்கு முன்னும் பின்னும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. யோனத்தானின் நீர் இரு பக்கமும் உள்ளது. அதுபோல சதுப்பு நிலங்களும் காடுகளும் உள்ளன. நான் தப்பிக்கவே வழி இல்லை. நம்முடைய பகைவர்களிடமிருந்து காப்பாற்றப்பட விண்ணக இறைவனிடம் மன்றாடுங்கள் என்றார். போர் தொடங்கியது. பாக்கீத்தை தாக்க யோனத்தான் கையை ஓங்கினார். ஆனால் அவன் தப்பி பின்னடைந்தான். யோனத்தானும் அவரோடு இருந்தவர்களும் யோர்தானில் குதித்து அக்கறைக்கு நீந்தி சென்றார்கள். ஆனால் பகைவர்கள் யோர்தானை கடந்து அவர்களை எதிர்த்து வரவில்லை. அன்று பாக்கீத்தின் படையில் 1000 பேர் மடிந்தனர். பாக்கீத்து எருசலேம் திரும்பினான். யூதேயாவில் அரண்சூழ் நகர்களை கட்டினான். எரிகோ, எம்மாவோ, பெத்கோரான், பெத்தேல், தம்னாத்தா, பாரத்தோன், தெபோன் ஆகிய நகரங்களில் கோட்டைகளை கட்டி எழுப்பி உயர்ந்த மதில்கள், கதவுகள், தாழ்பால்கள் கொண்டு அவற்றை வலுப்படுத்தினான். இஸ்ரேலுக்கு தொல்லை கொடுக்க அந்த நகரங்களில் காவல் படையை நிறுவினான். பெட்சூர், கசாரா ஆகிய நகரங்களையும் எருசலேம் கோட்டைகளையும் வலுப்படுத்தி போர் வீரர்களை அங்கு நிறுவி உணவுப் பொருட்களை சேமித்து வைத்தான். நாட்டு தலைவர்களின் மைந்தர்களை பிணை கைதிகளாக்கி அவர்களை எருசலேம் கோட்டையில் காவலில் வைத்தான். 153ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் ஆள்கின் திரு உறைவிடத்தின் உள்முற்றத்து மதில்களை இடித்து தள்ள கட்டளையிட்டான். இவ்வாறு இறைவாக்கினர்களின் வேலைப்பாடுகளை தகர்த்தெறிய திட்டமிட்டான். அவ்வாறே தகர்த்தெறிய தொடங்கிய அந்த நேரத்திலேயே ஆள்கின் நோயால் தாக்கப்பட்டான். அவனுடைய வேலையாட்கள் தடைபட்டனர். அவனது வாய் அடைபட்டது. பக்கவாதத்தால் தாக்குண்டான். அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை. தன் குடும்ப காரியங்களை கூட கவனிக்க முடியவில்லை. இச்சூழலில் ஆள்கின் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகி இறந்தான். பாக்கீத்து அவன் இறந்ததை அறிந்து தெமேத்ரி மன்னனிடம் திரும்பினான். யூதேயா நாட்டில் 2 ஆண்டு காலம் அமைதி நிலவியது. நெறிகெட்டவர்கள் அனைவரும் சூழ்ச்சி செய்து யோனத்தானும் அவனோடு இருக்கிறவர்களும் அமைதியோடும் பாதுகாப்போடும் வாழ்கிறார்கள். எனவே இப்போது பாக்கீத்தை அழைத்து வருவோம். அவர் ஒரே இரவில் அவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடிப்பார் என்று சொல்லிக் கொண்டார்கள். உடனே அவர்கள் பாக்கீத்திடம் சென்று கலந்து ஆலோசித்தார்கள். அவன் பெரும் படையோடு புறப்பட்டான். யோனத்தானையும் அவரோடு இருந்தவர்களையும் கைது செய்யும்படி யூதேயாவில் இருந்த தன் கூட்டாளிகள் அனைவருக்கும் இரகசியமாக மடல் அனுப்பினான். ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஏனெனில் அவர்களின் சூழ்ச்சி வெளியாகிவிட்டது. இந்த சூழ்ச்சிக்கு காரணமாய் இருந்த நாட்டு தலைவர்களுள் 50 பேரை யோனத்தானின் ஆட்கள் பிடித்து கொலை செய்தார்கள். பிறகு யோனத்தானும் சீமோனும் அவர்களுடைய ஆட்களும் பாலை நிலத்தில் இருந்த பெத்பாசிக்கு சென்று இடிபட்டு அதன் பகுதிகளை கட்டி நகரை வலுப்படுத்தினார்கள். பாக்கீத்து இதை அறிந்ததும் தன் படை முழுவதையும் கூட்டினான். யூதேயாவில் இருந்தவர்களுக்கு இது பற்றி செய்தி அனுப்பினான். பிறகு புறப்பட்டு பெத்பாசிக்கு எதிரே பாசறை அமைத்தான். படை பொறிகள் செய்தான். பல நாள் அதை எதிர்த்து போர் புரிந்தான். யோனத்தான் தம் சகோதரரான சீமோனை நகரில் விட்டுவிட்டு நாட்டுக்குள் சிறிய படையோடு சென்றார். ஒதமேராவையும் அவனுடைய உறவினர்களையும் பாசிரோன் மக்களையும் அவர்களுடைய கூட்டங்களில் வெட்டி வீழ்த்தினார். பிறகு தம் வீரர்களோடு முன்னேறி சென்று அவர்களை தாக்க தொடங்கினார். சீமோனும் அவரோடு இருந்தவர்களும் நகரிலிருந்து வெளியே வந்து படைக்கலன்களுக்கு தீ வைத்தார்கள். பாக்கீத்தை எதிர்த்து போரிட்டு முறியடித்தார்கள். அவனை மிகுந்த துன்பத்திற்கு உட்படுத்தினார்கள். இதனால் அவனுடைய சூழ்ச்சியும் படையெடுப்பும் பயனற்று போயின. ஆகவே அந்நாட்டுக்கு வரும்படி தனக்கு ஆலோசனை கூறியிருந்த நெறிகெட்டவர்கள் மீது பாக்கீத்து கடும் சீற்றம் கொண்டு
அவர்களுள் பலரை கொன்றான். தானும் தன் நாட்டுக்கு திரும்பி போக முடிவு செய்தான். இதை அறிந்த யோனத்தான் பாகீத்துடன் சமாதானம் செய்வதற்கும் கைதிகளை அவன் தம்மிடம் ஒப்படைப்பதற்கும் தூதர்களை அனுப்பினார். பாகீத்து அதற்கு இசைந்து அவரது சொற்படியே செய்தான். தன் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு தீங்கிழைக்க முயல்வதில்லை என்று ஆணையிட்டான். தான் யூதேயா நாட்டிலிருந்து முன்பு சிறைப்படுத்தியவர்களை அவரிடம் ஒப்படைத்தான். தன் நாட்டுக்கு திரும்பி வந்தபின் அவர்களின் எல்லைக்குள் அவன் கால் வைக்கவே இல்லை. இவ்வாறு இஸ்ரேலில் போரின்றி அமைதி நிலவியது. யோனத்தான் மிக்மாஸில் குடியேறி மக்களுக்கு நீதி வழங்க தொடங்கினார். இறை பற்றில்லாதவர்களை இஸ்ரேலிலிருந்து அழித்தொழித்தார். ஆண்டவரின் அருளால்